பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தையை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுகிற ஒரு தேவன். ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். பொதுவாக ஒரு மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த மாதம் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்குறோம், வேலைக்கு ஏற்ற ஒரு சம்பளம் வந்துடும். நம்புகிறோம்ல? நம்பி தானே ஒரு கம்பெனியோ இல்லை ஏதோ உங்கள் போய் வேலைக்கு போகிற இடத்துல, இல்லது ஒரு சிலருக்கு வார சம்பளமாக இருக்கலாம், சிலருக்கு தின வருமானமாக இருக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம நம்பி தானே போகிறோம். இன்றைக்கி போனால் இது இங்கே கிடச்சிரும், ஒரு மாதம் அங்கே வேலை செஞ்சேன்னா அந்த மாதத்திற்கு ஏற்ற கூலி கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே நாம் எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் இதெல்லாமே நம்புறது நமக்கு ரொம்ப எளிது. ஆனால் தேவனை நம்புவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஏனென்றால் அவர் தேவன். மனிதர்கள் அப்படின்னா நம்பி என்ன செஞ்சிருவோம், சில காரியங்களை போகலாம், கேட்கலாம், செய்யலாம். தேவனிடத்தில் நம்ம எங்கே போய் கேட்குறது? ஸோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேருக்கு தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது அதை நம்புகிறதுக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம். அப்போ கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் என்னுடைய நம்பிக்கையாக இருந்து என்னுடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். என் காலு சிக்காதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்ளுவார். எப்படி ஒரு அழகான ஒரு தேவன் பார்த்தீங்களா? என் காலு சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாப்பார். அவருடைய கால்கள் நான் போகிற பாதையில் எனக்கு என்ன கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, என் காலை வழுக்கும்படி என்ன பாதை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அது எனக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாருமே ஒரு குழந்தைகள். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை அது பாட்டுக்கு போகும், வரும், எல்லா காரியங்களும் செய்யும். கீழே என்ன இருக்குங்கிறது, எதை பார்க்கணுங்கிறது அதுக்கு தெரியாது. அந்த குழந்தை பாட்டுக்கு அது பாட்டுக்கு நடந்து போகும், இல்லைன்னா தவண்டு போகிறதுன்னு அந்த குழந்தை பாட்டுக்கு போகும். அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. இன்றைக்கி தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்களும் நானும் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ் அப்படி தான். அப்போது நமக்கு முன்னாடி என்ன கண்ணி வைக்கப்பட்டிருக்கு, என்ன சத்துரு வச்சிட்டு இருக்கிறா, எப்படி நிலைமையில் நடக்குது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதுப்பா, உங்கள் காலு சிக்கி கொள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறது நான். அல்லேலூயா. என்ன கண்ணி வச்சிருக்கிறான் பிசாசு? உங்கள் காலு சிக்கி நீங்கள் இதில் கஷ்டப்படணும்னு சொல்லி என்ன கண்ணி சத்துரு வச்சிருக்கிறானோ அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிறேன். என்ன நம்புங்கன்றாரு. ஆண்டவரை நம்புறதுக்கு இன்றைக்கி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் நம்பணும், எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை நம்பணும். அதுதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இன்றைக்கி ஆண்டவர் அழகாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆளாக நிற்கணும், எப்படிப்பட்ட ஆளாக நடக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைத்து என் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு என் தேவன் காப்பார். போகிற பாதை என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது, என் கண்ணுக்கு முன்னாடி அது மறைஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஒரு குழந்தை மாதிரி தான் ஆண்டவருக்கு. அப்படித்தானே? அவர் தகப்பனாச்சே. தகப்பனுக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளைக்கு இந்த பாதையில் இந்த பிள்ளை போச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். அந்த பிள்ளை அந்த பிரச்சனையை தாங்குகிற அளவுக்கு பலன் இருந்தால் பரவாயில்ல, அந்த பிரச்சனையை அந்த பிள்ளை தாங்கி கொள்ளக்கூடிய பலன் அந்த பிள்ளைக்கு இல்லை. இதெல்லாம் வந்துச்சுன்னா என் பிள்ளை கஷ்டப்படும்னு தெரிஞ்சால் கர்த்தர் என்ன செஞ்சிருவாருன்னா அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல இருந்து தூக்கிடுவார். அப்படி ஒரு காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக அறிக்கையிடுங்க, எனக்கு ஆண்டவர் நம்பிக்கையாக இருக்கிறாரு. அதனால் என் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு என் பரலோகத்தின் தகப்பன் என்னை காப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி அந்த விசுவாசத்துக்குள்ளே நிற்கிறோமா நம்ம? என் கால் வழுக்காதபடி என் தேவன் காப்பார். ஏன்னா நான் அவரை நம்பி இருக்கிறேன். என்ன நம்பிஇல்லை, என் சுயபலத்தை நம்பிஇல்லை, என் வேலையை நம்பிஇல்லை, என் படிப்பை நம்பிஇல்லை, எதையுமே நான் நம்பிஇல்லை. நான் நம்பி இருக்கிறது என் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவர் எனக்கு செய்யவிருக்கிற காரியங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அதை தடுக்க எந்த சத்ருவுக்கும் அனுமதி கிடையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, உங்க கால் சிக்காதபடிக்கு வழி நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா அவரை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன், எந்த மனுஷனையும் நம்பி நான் கிடையாது. இந்த ஒரு விசுவாசம் ரொம்ப ஆழமா உங்களுக்குள்ள வரணும். வந்துருச்சுன்னாலே அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை குறித்த அந்த தேவ திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். அப்ப சத்துரு என்ன கண்ணி வைக்கிறானோ அதிலிருந்து கர்த்தரே உங்களை விலக்குவாரு. மகனே, இந்த இடத்துக்குள்ள போகாத, இந்த காரியங்களை நீ செய்யாத, அங்க உனக்கு விரோதமா கண்ணி வைக்கப்பட்டிருக்கு, உன் காலை சிக்கி கொள்ளும்படிக்கு அவன் செய்யறான், அதனால நீ அந்த இடத்துக்குள்ள போகாதன்னு ஆவியானவரே உங்களை வழிநடத்த ஆரம்பித்து விடுவார். இது எப்படிப்பட்ட ஒரு கிருபை பார்த்தீங்களா? இதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். அப்போ ஆயத்தமா இருக்கிறோமா? நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரை, உங்களை நான் என் நம்பிக்கையா வச்சுக்கிறேன், எனக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களினுடைய கிரியைகளை என் தேவன் முறியடிப்பீங்க, நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உம்மை எங்களுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்க கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்கள் பரலோகத்தின் தேவன் எங்களை நடத்த போறீங்க. அதுக்கு விரோதமாக நிற்கிற தடைகள் எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்ச சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தரே எங்களை அழகாக நடத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களை நான் நம்ப எங்களுக்கு கிருபை கொடுங்க. முழுவதுமாக நம்பணும். எல்லா சூழ்நிலைகளும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் என் பரலோகத்தின் தேவனை நம்பி நாங்கள் போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. விரோதமாக நிற்கிற தடைகளை கர்த்தர் உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரத்துக்குள்ளாக முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கால் சிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.